ஏய் எங்க போயிட்டு இருக்க நீ? சார் எனக்கு யூஎஸ்க்கு ஃப்ளைட் இருக்கு நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல ப்ளீஸ் சார். எடு டிக்கெட் எடு. சார் டிக்கெட் உள்ள இருக்க என்னோட மேனேஜர் கிட்ட இருக்கு ப்ளீஸ் சார். ஏய் போ, அதெல்லாம் உள்ள விட முடியாது இடியட். இது ஏர்போர்ட், பஸ் ஸ்டாண்ட் இல்ல. எவன் வேணாலும் உள்ள போறதுக்கு. போ முதல்ல இங்க இருந்து. கையெடுத்து கும்பிடுறேன். 30 மினிட்ஸ்ல எனக்கு யூஎஸ் ஃப்ளைட் இருக்கு ப்ளீஸ் சார். டிக்கெட் உள்ள இருக்கு. நீ ஒரு பிச்சைக்காரன். ட்ரெஸ் எல்லாம் அழுக்கு, செப்பல் ஃபுல்லா மண்ணு. என்ன சொல்ற? உனக்கு ஃப்ளைட்டா? அரை மணி நேரத்துல, அதுவும் யூஎஸ் போறதுக்கு? டேய் கனவுல கூட உன்னால அங்க ஃப்ளைட்ல போக முடியாது. போ சரிக்காத போ. நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன். எனக்கு ஃப்ளைட் இருக்கு ப்ளீஸ், நான் போகணும் சார் ப்ளீஸ். அப்ப நீங்க எந்த போக மாட்டல? ப்ளீஸ் சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார் ப்ளீஸ் போடா சார். ஓ உன்னை நான் அடிச்சு கொன்னுடு வேண்டாம், புரியுதா? அதன் பிறகு விக்ரம் சுரபி வீட்டில் வீட்டோடு மாப்பிள்ளையாக ஒரு வேலைக்காரனை போல நாயை விட மோசமாக வாழ்ந்து வருகிறார். மிஸ்டர் லோக்கல், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியும் தானே இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்வெஸ்டர்ஸ் வர போறாங்க. நான் உங்களை வெல்கம் பண்றதுக்காக இங்க வந்திருக்கேன். இந்த இடத்துல எந்த டிராமாவும் நடக்கக்கூடாது. இங்க நீ எதுக்காக வந்தியோ அது அப்படியே விட்டுட்டு போங்க, இருந்து சீக்கிரம் கிளம்பு. சுரபி, எமர்ஜென்சியா நான் அமெரிக்கா போகணும். கையில டிக்கெட் இல்லாம உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். ஹவ் டேர் யூ! முதல்ல வெளியே வந்தா என் கையை பிடிச்சி பேசுற வேலை வச்சுக்காத. அமெரிக்கா போறியா நீ? எனக்கு அமெரிக்காவோட ஸ்பெல்லிங் ஒரே ஒரு தடவை சொல்லிடு. அமெரிக்காவுக்கு ஸ்பெல்லிங் சொல்லு. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு நான் எதுக்கு அமெரிக்கா டிக்கெட் போட்டு தரணும்? விக்ரம் பிளாட்ஃபார்மில் தள்ளுவண்டி வைத்து சுண்டல் வியாபாரம் செய்து வருகிறான். இவனுக்கு அமெரிக்காவில் என்ன வேலை இருக்க போகிறது? வாயை மூடிட்டு இங்கிருந்து போய் நான் கூட்டிட்டு வர இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒழுங்கா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வை. வேற எந்த கோல்மால் வேலையும் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை யோசிச்சுக்கோ. இப்போ வெளிநாட்டுக்கு போறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கல, வீட்டை விட்டு வெளியே போக முடியாத மாதிரி நீ யோசிச்சு பார்க்காத அளவுக்கு உன்னை வீட்டுக்குள்ளேயே அடக்கி உடக்கி வச்சிருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோ ப்ளீஸ். ஒரு வாட்டி தான் சொல்லுவேன். சுரபி, உன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். அப்போது சுரபியின் பிசினஸ் பார்ட்னரான சந்துரு அங்கு வந்தான். சுரபியிடம் பேசினான். ஹே, இந்த மாதிரி பிச்சைக்காரங்க கிட்டலாம் உனக்கு என்ன பேச்சு? 50 ரூபாய் தூக்கி போட்டு துரத்து. நீ தேவையில்லாம தலையிடாத. நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்றான் சுரபி? இவன் உன் ஹஸ்பண்டா? சந்துரு இந்த கேள்வியை கேட்டவுடன் சுரபி அதிர்ச்சியால் அமைதியாக நின்றாள். அதன் பின் சிரித்துக் கொண்டே பேசினாள். Come on சந்துரு, seriously? Look at him. இவனுக்காக சந்தேகப்படுறியா? இவன் அப்பியரன்ஸ பாரு. இந்த ஆள் கூட நிக்கிறதுக்கே எனக்கு கேவலமா இருக்கு. நீயே நினைச்சு பாரு. இவெல்லாம் என் ஹஸ்பண்டா? பிச்சை கேட்டு வந்தா சந்துரு. ஒன்னு பிச்சை போடு, இல்லைன்னா இங்க இருந்து துரத்து. கேட் நம்பர் 3க்குள் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு ஆண் வந்தான். அவனை இடித்து இருவரும் கீழே விழுந்தனர். சார், நீங்க ஓகே தானே? அறிவிருக்கா? ஏர்போர்ட் அது. இது ஒன்றும் பார்க்கல, புரியுதா? இந்த மாதிரி லோக்கல் ஆளுங்களை உள்ள யார் விட்டது? சாரி சார், அவசரத்தில் வந்ததால தெரியாம அடிச்சிட்டேன். எனக்கு ஃப்ளைட் போயிடும், நான் போய் ஆகணும். சாரி. ஏய் ஸ்டேயா, என்னை இடிச்சிட்டு ஃப்ளைட்ல என்ன? இந்த ஏர்போர்ட்ல இருந்து 2 மினிட்ஸ்ல தூக்கிடுவேன், புரியுதா? உனக்கு தெரியல நீ யாரை இடிச்சிருக்க சார், புரியுதா? எங்களோட எம்பியை இடிச்சிருக்க. உனக்கு இவர் யாருன்னு தெரியல? இவர் பிரைம் ஏர்லைன்ஸோட எம்பி. சார், என் ஃப்ளைட் கூட பிரைம் ஏர்லைன்ஸோடது தான். ப்ளீஸ், நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க என்ன விட்டுருங்க, கொஞ்சம் எமர்ஜென்சி ப்ளீஸ் சார். எமர்ஜென்சி? கிவ் மீ. சார், என் டிக்கெட். ஏய், நான் பார்க்குறேன் உன்ன மாதிரி ஒரு லோக்கல் எப்படி என் ஏர்லைன்ஸ்ல போறேன். ப்ளீஸ் சார், என் டிக்கெட் போடா சார். ப்ளீஸ் சார், கீழ அவன் டிக்கெட். என் டிக்கெட். ஓ சார், சார் என் டிக்கெட் கொடுங்க. ஏடா, விட்டுறாதீங்க அவனை. என்ன விடுங்க. ஸ்டே தேர், புரியுதா? ஏய், அவன் டிக்கெட் கீழ. இந்த ஒண்ணுத்துக்கு உதவாதவன் இங்க என்ன பண்றான்? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ரிஷப். சுரபி, நாம விக்ரம் சொல்றதை கேட்கிறோம். பிகாஸ் he has a very good plan. பிளானா? இவனா? யூஸ்லெஸ். உன் வயசை விட அதிக வருஷம் நான் இந்த கம்பெனியில் உழைச்சிருக்கேன். இந்த பிரச்சனைக்கு நடுவே சுரபிக்கு அவள் தாத்தா சொன்ன முக்கியமான விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. அம்மாடி சுரபி, விக்ரம் உனக்கு ஒரு நல்ல துணையாக இருப்பான். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க, உனக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் விக்ரம் உன்னை காப்பாற்றுவான்.
என்ன சொல்ல வரீங்க? ஈனா அமைதியா இருங்க ப்ளீஸ். கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இருங்க. ரிஷப் ப்ளீஸ் பி காய். மறந்துடாதீங்க, இந்த கம்பெனியோட பாஸ் நான் தான். டெசிஷன் மேக்கிங் பவர் இஸ் இன் மை ஹேண்ட். மை டெசிஷன் இஸ் ஆல்வேஸ் ஃபைனல். விக்ரம், உனக்கு என்ன சொல்லணுமோ சொல்லு. வா விக்ரம், எங்க உட்காரு. முதல்ல எனக்கு கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் லிஸ்ட்டு வேணும், அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் வேணும். அதை பார்த்து தான் பேச முடியும். சுரபி, திஸ் இஸ் டூ மச். நம்ம கம்பெனியோட டீட்டெயில்ஸை அவ்வளோ ஈஸியாக ஷேர் பண்ணக்கூடாது. விக்ரம் கிட்ட லேப்டாப் கொடு. ப்ளீஸ். இந்தா. சுரபி, நீ இவன் ரிஷப், நீ உன் பாஸோட ஹஸ்பண்டை பற்றி பேசிகிட்டு இருக்கங்கிறத மறந்துடாத. நெக்ஸ்ட் டைம் பி கேர்ஃபுல் ரிஷப். 2 வருடங்களில் முதல் முறையாக சுரபி விக்ரமை சப்போர்ட் செய்தாள். விக்ரம் சந்தோஷத்தில் திளைத்தான். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM APP டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.